3 மாசத்துல எப்படி படிச்சா பேங்க் எக்ஸாம கிராக் பண்ண முடியும்? 6 மாசம், 12 மாசம், 1 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைம் லைன் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க பிரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் அண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ வச்சு. இந்த 3 மாசம் அப்படிங்கிற டேக் லைன வச்சு நெறைய இன்ஸ்டிடியூட், நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க அட்வர்டைஸ்மென்ட்ட வச்சிருப்பாங்க. அதோடைய ரியாலிட்டி என்ன? உண்மையிலே இதெல்லாம் உண்மையா? யாருக்கெல்லாம் இது சூட் ஆகும்? யாருக்கெல்லாம் இது சூட் ஆகாது? நீங்க எப்படி ஏமாறாமலும் இருக்கணும். அதே சமயம் இந்த மாதிரி டாப்பர்ஸ் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்லிக் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்ப ஆப்ல மெயின்ஸ் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். வெனோம் சாரும், ஏகேவும் சேர்ந்து AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆப் அண்ட் வெப்சைட்டோட லிங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். சரி. இப்போ இந்த இன்ஸ்டிடியூட், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், யூடியூப் இதுல எதுல படிக்கிறது? அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய டவுட் இருக்கும். ஓகேங்களா? எதுல படிச்சா நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது 3மே நல்ல சோர்ஸ் தான். பட் அதில இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க இதில எந்த பிளாட்ஃபார்ம்ல இப்ப பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னா ஆப் அண்ட் வெப்சைட் இன்க்ளூடட். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூட்னா கோச்சிங் சென்டர். யூட்யூப்னா இப்ப நம்மள மாரி யூட்யூப் சேனல்ஸ். என்னுடைய ஒப்பீனியனும் நான் இதில சொல்லிருவேன். இதில எது எதுல நீங்க எத எத எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொரு ஸ்லைட்ல சொல்லப்போறேன். இத பாருங்க. இது ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசக்கூடிய டாபிக். இது நம்மளுடைய கன்க்ளூஷன். ஓகேங்களா? இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எப்படி பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான என்னுடைய சஜஷன். ஆஸ்பிரண்ட்ஸோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இத பத்தி நம்ம ஓப்பனா பேசும்போது. ரைட். ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அப்டின்னா, அவங்க என்ன குடுப்பாங்க நமக்கு அப்டின்னா, பிரிலிம்ஸ் கன்டென்ட் பக்காவா குடுத்துருவாங்க. கரெக்ட்டுங்களா? அம் ஒரு ஒரு சில கோச்சிங் சென்டர் ரூம்ல ஒரு 50 பேர், 60 பேருக்கு ஒரு கிளாஸஸ் குடுப்பாங்க. ஒரு சில கோச்சிங் சென்டர்ல அப்டியே 900 பேர், 1000 பேர் லைனா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணா ஒரே இடத்துல ஸ்பீக்கர் வச்சு கிளாஸஸ் எடுப்பாங்க. அ குவாலிட்டியா தான் இருக்கும் கிளாஸஸ். என்ன ஒண்ணுன்னா, பிரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். இதுல அவங்க குடுக்கக்கூடியத நீங்க தான் அப்சர்வ் பண்ணிக்கணும். பர்சனல் ட்ராக்கிங் கிடைக்காது இங்கலாம். உங்களுக்கு இது தெரியலையா, அது தெரியல. நீங்களா தான் டிஸ்கஸ் பண்ணி பிரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் அவங்க லைப்ரரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த லைப்ரரியில போய் நீங்க பிரிப்பேர் பண்ணும்போது, உங்களுடைய கன்சிஸ்டன்சி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்களும் அந்த இடத்துல உட்காந்துட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு போறது கிடையாது. எல்லாரும் படிக்கிறாங்க, நீங்களும் படிப்பீங்க. அதனால அந்த லைப்ரரிய யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கோச்சிங் சென்டர்ல சேராதவங்க, ஆன்லைன்லேயே படிக்கணுன்றவங்க, கவர்ன்மென்ட் லைப்ரரீஸ் இல்லன்னா மந்த்லி 700, 800, 1500 இந்த மாரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்டடி ஹால்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்க ஸ்டடி ஹாலோ இல்ல கவர்ன்மென்ட் லைப்ரரி நெறைய இடத்துல இருக்கும். இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க போய் பிரிப்பேர் பண்ணலாம். இன்ஸ்டிடியூட் சேர்ந்தவங்க உங்களுடைய லைப்ரரில போய் நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பிரிப்பேர் பண்றதுனால உங்களுடைய கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா, வீட்ல தனியா படிக்கும்போது என்ன நடக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அப்படின்னா, அ ஒரு சில மணி நேரங்கள் தான் நீங்க படிப்பீங்க. அதுக்கப்புறம் டைவர்ட் ஆகி போறது உங்களால ட்ராக் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றதே நீங்க மறந்துருவீங்க. அதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? ரைட்டு. அந்த மாரி வீட்ல படிக்கிறவங்களுக்கும் நான் தனியா ஒரு வீடியோல ஸ்ட்ராட்டஜி குடுக்குறேன். நீங்க அந்த கேட்டகரில இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஆப் அண்ட் வெப்சைட்ல என்ன பண்ண முடியும்? இப்ப இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு பிரிலிம்ஸ் கிடைக்கும். கன்டென்ட் கிடைக்கும் நல்லா. லைப்ரரில நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் கன்டென்ட் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும் கிடைக்கும். பர்ட்டிகுலரா மெயின்ஸ் கிளியர் பண்ணி எக்ஸாம்க்குள்ள போறவங்களுக்கு செலக்ட் பண்ணி குடுப்பாங்க. மத்தபடி மெயின்ஸ் கன்டென்ட் உங்களுக்கு கிடைச்சா கூட, அது எல்லாரும் போய் ரீச் ஆகுமா? எல்லாரும் இப்ப ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒரே சென்டர்ல 2000 பேர் படிப்பாங்க. 2000 பேருக்கும் பிரிலிம்ஸ்ல குடுத்த கன்வர்ஷன மெயின்ஸ்ல கன்வெர்ட் பண்ண முடியுமானா, கண்டிப்பா பாசிபிள் இல்ல. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, இல்ல அந்த மாரி அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சில இடத்துல மார்க் டெஸ்ட் மட்டும் வச்சு அத சால்வ் பண்ணி காட்டுவாங்க. ஒரு சில இடத்துல அத கூட பண்ண மாட்டாங்க. நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ் நல்லா பண்ண மாட்டாங்க. அந்த செலக்டிவா குடுக்கக்கூடிய ட்ரெய்னிங்கவே. மெயின்ஸ்க்கே சில பேர் செலக்டிவா தான் குடுப்பாங்க. அதுவும் சில பேர் சூப்பரா பண்ணுவாங்க. சில பேர் மாடரேட்டா தான் பண்ணுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. நீங்க ஒரு கோச்சிங் சென்டர் சேர்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். ஆனா லைப்ரரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரிலிம்ஸ் கன்டென்ட் உங்களுக்கு எடுத்து குடுத்துருவாங்க. இப்போ ஆப் அண்ட் வெப்சைட். ஆப் அண்ட் வெப்சைட்ல என்ன பிரச்சனை அப்டின்னா, பிரிலிம்ஸ்க்கான கன்டென்ட்டும் குவாலிட்டியா இருக்கும்.
மெயின்ஸ்க்கான கன்டென்ட் குவாலிட்டியா இருக்கும். உங்களுடைய பிரைஸ் மணி டேக்கும் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சில சில பிளாட்ஃபார்ம்ல ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட் ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரைஸ வச்சிருப்பாங்க. ஸோ, அது அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா? இப்ப நம்மளே ஒரு எவ்வளோக்கு நம்ம மெயின்ஸ் பேட்ச் வச்சிருக்கோம் அப்டின்னா, 599 அப்படிங்கிறது எம்ஆர்பி. ஆல்மோஸ்ட் ஒரு 540, 550, 570 தான் நீங்க எல்லாருமே நம்மளுடைய கோர்ஸ வாங்கியிருப்பீங்க. அது பிரைஸ் அதிகமா இருந்தா கூட, இதுவரைக்கும் டிஸ்கவுண்ட் குடுத்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டு வரேன். பட் என்னால இது கட்டுப்படி ஆகாது. எனக்கு கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் என்னோட பர்ப்பஸ் என்னன்னா, நெறைய பேர் நம்ம கோர்ஸ்க்குள்ள வரணும். ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? மேபி நான் ஃபியூச்சர்ல இத மார்க்கெட்டிங் பண்ணுவேன். நானும் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணுவேன். எல்லாமே நான் பண்ண முடியும். அப்ப பண்ணா தான் ரன் பண்ண முடியும். பட் ஓவர் பிரைஸும் நெறைய பேர் பண்ணுவாங்க. அ கரெக்ட்டான பிரைஸ் இருக்கும். இப்ப நம்ம குடுக்குற மாதிரி அண்டர் பிரைஸ் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ உள்ள இழுத்து அவங்கள பாஸ் பண்ண வைக்கிற மோட்டோவ்ல நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ நாங்க ரன்னிங் காஸ்ட்க்கு பண்றோம். சில பேர் ஓகே மினிமல் ப்ராஃபிட். சில பேர் கொஞ்சம் ப்ராஃபிட் வேணும் இல்லையா? அவங்களுக்கு இதுதான் தொழில். அதனால ஹை ப்ராஃபிட் ஹை பிரைஸ்ல வச்சிருப்பாங்க. சரிங்களா? பட் ஆனா குவாலிட்டியா இருக்கா கன்டென்ட் அத மட்டும் நீங்க பாருங்க. பிரைஸ் டேக்க நீங்க பார்க்காதீங்க. அதிகமோ, கம்மியோ பிரைஸ் டேக்க நீங்க பார்க்காதீங்க. ஆல்ரெடி அந்த கோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இது ஒர்த்தா இந்த கன்டென்ட்? அவங்க புரமோட் பண்ற மாதிரி அது உண்மையா? ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட மட்டும் தான் படிச்சு பாஸ் பண்ணாங்க அப்டின்னுவாங்க. அது நீங்க உண்மையா அப்டிங்கிறத கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு ஆஸ்பிரண்ட் கிளியர் ஆகணும்னா இந்த மாரி இன்ஸ்டிடியூட்ல பேசிக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஆப்டிட்யூட்ல 14 செக்ஷன் 14 அரித்மெடிக் இருக்குன்னா, அதுல 5 ஸ்டாப் கிட்ட ஒவ்வொரு டாபிக் கிட்ட ஒருத்தர்கிட்ட படிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண ஒருத்தர ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மென்டார்ஷிப்க்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி நம்மள மாரி யூடியூபர்ஸ் நெறைய பேரு அவங்கள கைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி ஒருத்தருடைய சக்சஸ் ஸ்டோரி அப்படிங்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூட் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது 100ல ஒருத்தங்களுக்கு வேணா உண்மையா இருக்கலாம். மீதி 99% ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மல்டிபிள் ஸ்டாஃப் கைட் பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள் வீடியோ கோர்ஸ், மல்டிபிள் யூடியூப் சேனல் எ எ நெறைய மென்டார்ஸ், நெறைய சீனியரோட ஹெல்ப்போட தான் அவங்க கிளியர் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டி. உங்கள கோர்ஸ் வாங்கி வைக்க வேணும்னா என்கிட்ட மட்டும் படிங்க. என் கோர்ஸ் மட்டும் படிங்க. நான் மட்டும் தான் இருக்கேன் தமிழ்நாட்ல. வேற யாருக்கும் சொல்லி தர முடியாது. இந்த மாரி ஒரு சில பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அது உங்கள கோர்ஸ் வாங்க வைக்கிறதுக்கு டெம்ப்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனா, அந்த மாரி கேட்டகரிலயும் இருக்காங்க. அதையும் நான் சொல்லிர்றேன். அந்த மாரி கேட்டகரியிலும் சில பேர் இருப்பாங்க. ஒரே சோர்ஸ ஃபாலோ பண்ணி கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க. பட் நீங்க ஒரே சோர்ஸ் ஃபாலோ பண்ணணுமா? சீக்கிரமா கிளியர் பண்ணணுமா? அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா, இப்ப ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா எடுத்திருப்பாரு. ஒருத்தர் டைம் அண்ட் ஒர்க் நல்லா எடுத்திருப்பாரு. இவரு நடத்துன டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அந்த மெத்தட் உங்களுக்கு இப்ப மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஒரு சில பேருக்கு புரியாது. அப்ப இன்னொரு ஸ்டாஃப் நல்லா எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அப்படிதான். நீங்க மல்டிபிள் ஸ்டாஃப் கிட்ட போறது பெட்டர். அதுக்கு இந்த ஆப் அண்ட் வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால முடிஞ்சா உங்களுக்கு புடிச்ச ஸ்டாஃபா இருந்தா, ஹை பிரைஸ் இருந்தா கூட வாங்கிக்கோங்க. பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களால முடியலையா? அப்படிங்கிற பட்சத்தில முடியாத பட்சத்தில, ஆ இப்ப நம்ம லோ பிரைஸ் வச்சிருக்கோம். இன்னும் சில பிளாட்ஃபார்ம்லாம் லோ பிரைஸ் வச்சிருப்பாங்க. அங்கேயும் கன்டென்ட் குவாலிட்டியா தான் இருக்கும். ஸோ, உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய பிரைஸ்ல இருக்கக்கூடிய சோர்ஸஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வர உங்களுக்கு புடிச்ச ஸ்டாஃப் கிட்ட அவங்க சொல்லிக் குடுக்குறது உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு. உங்களுக்கு மைண்ட்ல ஏறுது. கன்சிஸ்டன்ட்டா உட்காந்து படிக்கிறீங்க. அவர் வீடியோ எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாலே கன்டினியூவா பார்த்துட்டு இருக்கீங்க. ரெகுலரா அவர் சொல்லக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு. அவர் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுது. இந்த மாதிரி கேட்டகரில இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரைஸ் டேக்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ரைட்டுங்களா? ஸோ நான் ஆப் அண்ட் வெப்சைட் உடைய பெனிஃபிட் இதுதான். பிரிலிம்ஸ்க்கும் குவாலிட்டியான கன்டென்ட் இருக்கும். மெயின்ஸ்க்கான குவாலிட்டியான கன்டென்ட் இருக்கும். உங்களுக்கு மல்டிபிள் சோர்சஸ் வீட்லருந்து படிக்கிற மாரி இருக்கும். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்டின்னா, இது ஆப் அண்ட் வெப்சைட் யூஸ் பண்றவங்க மேக்ஸிமம் வீட்லருந்து படிப்பாங்க. வீட்லருந்து படிக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் மிஸ் ஆகும். அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுறதுக்கு தான் நீங்க ஸ்டடி ஹால்க்கோ, இல்ல லைப்ரரிக்கோ போயிடுங்க. ஓகேங்களா? திரும்பவும் சொல்றேன். நீங்க 5000மோ, 10,000மோ கட்டிட்டீங்க அப்டிங்கிறதுக்காக ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல லாக் ஆகணுன்ற அவசியம் இல்ல. நீங்க பாருங்க. அந்த செக்ஷன்ல அவர் சொல்லிக் குடுத்ததையும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதுல இம்ப்ரூவ்மென்ட் இல்ல, அது உங்களுக்கு வரல அப்டின்னா, வேற ஒரு ஸ்டாஃப் சொல்லிக் குடுக்குறதும் அத பாருங்க. ஆனா ஒரு டாபிக்க ஒருத்தர்கிட்ட மட்டும் கத்துக்கோங்க. இப்ப சிலாஜிசம் நாம சொல்றோம் அப்டின்னா, எனக்கு நல்லா சிலாஜிசம் வரும். நான் கோர்ஸ்ல எடுக்கும்போது நான் நல்லா எடுப்பேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் எடுக்க மாட்டேன். இப்போதைக்கு வேற சீரிஸ் போயிட்டுருக்கு. நான் எடுக்கும்போது பெர்ஃபெக்ட்டா சூப்பரா எடுப்பேன். ரைட்டுங்களா? அப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்டின்னா, சூப்பரா நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது புரியலன்னா தான் வேற ஸ்டாஃப் கிட்ட போணும்.
இப்ப என்கிட்டயும் சிலாஜிசம் பார்த்துட்டு, இன்னொருத்தர்கிட்டயும் சிலாஜிசம் பார்த்துட்டு, அங்கேயும் சிலாஜிசம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, உங்கள குழப்பி விட்டுரும். எப்போ அப்படின்னா, எடுத்த உடனே நீங்க அந்த சிலாஜிசம் ஒரு ஸ்டாஃப் கிட்ட பார்த்துட்டு, அதில ஒரு ஒரு 50, 60 சம்மு ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில டெஸ்ட் போட்டு அதில என்னென்ன தப்பு பண்றீங்க, அத ரெக்டிஃபை பண்ணணும். குரூப்லாம் போய் நெறைய போட்டு இது ஏன் தப்பு? இது ஏன் இப்படி வந்திருக்கு? இந்த மாரி கேட்டு இம்ப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நீங்க வேற ஸ்டாஃப் கிட்ட அவரு எப்படி சால்வ் பண்றாருன்னு பார்க்கணும். இதே தான் அரித்மெடிக்லேருந்து எல்லா டாபிக்கும். ஓகேங்களா? ஒரே ஸ்டாஃப் கிட்ட படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒரு டாபிக்க ஒரு ஸ்டாஃப் கிட்ட மாஸ்டர் பண்ணிக்கிட்டு, அடுத்த ஸ்டாஃப் கிட்ட போனா தான் உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஷன் இல்லாம பிரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் அண்ட் வெப்சைட்டுக்குள்ள பெனிஃபிட் அண்ட் டிமெரிட். பெனிஃபிட் என்னன்னா, நீங்க ஒரே டைம்ல நெறைய ஸ்டாஃப அவைலபிளா எடுத்துக்கலாம். அண்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நீங்க வீட்ல இருந்து கூட படிச்சுக்கலாம். இந்த இப்ப இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கிறீங்கன்னா, அந்த கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். பட் ஆப்ல, வெப்சைட்ல படிக்கும்போது, நீங்க எப்போ வேணாலும் அந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எடுத்து நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ, இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் ஒண்ணே ஒண்ணு. நீங்க வீட்ல படிக்கிறதுனால, உங்களுடைய கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும். அதுக்கு நான் சொல்யூஷன் குடுத்துட்டேன். லைப்ரரியோ, ஸ்டடி ஹாலோ நீங்க போய் பிரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க அப்படி போகக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல, ரொம்ப ரூரலா இருக்கீங்கன்னா, அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத நான் வேற ஒரு இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஓகேங்களா? அப்படி மறந்துட்டேன்னா, இன்னொரு வீடியோல சொல்றேன். ரைட்டுங்களா? சரி. இன்ஸ்டிடியூட்ட பத்தி சொல்ட்டீங்க. ஆப் அண்ட் வெப்சைட்ட பத்தி சொல்ட்டீங்க. மிகப்பெரிய ஆயுதமே யூடியூப் தானே சார். உங்களெல்லாம் எனக்கு யூடியூப்ல தானே தெரியும். அப்படிங்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, யூடியூப்லயும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அத விட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆப், வெப்சைட்டும், யூடியூபும் ஒரே விஷயத்த தான் நமக்கு பண்ணும். ஆனா, இதுல ஒரு சின்ன மெல்லிசான ஒரு கோடு. ஓகேங்களா? அந்த கோடு என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன். ஒரு யூடியூப் நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, இந்த பக்கத்தில பரிதாபங்கள்லேருந்து ஒரு வீடியோ இருக்கும். இந்த பக்கம் சித்து விலாக்ஸ்ல நான் சித்து விலாக்ஸ் வீடியோ பார்க்க மாட்டேன். பட் நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஸோ, அ அது 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 அந்த வீடியோ ஒண்ணு இருக்கும். பக்கத்தில நம்ம சேனல் ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஓகேங்களா? எப்படி நீங்க மெயின்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ, நம்ம ஆளுங்க எது அட்ராக்டிவா இருக்கு, இத தான் பார்க்க வந்திருப்பாங்க. 3வதா இருக்கக்கூடிய நம்ம கன்டென்ட் என்ன போட்டிருக்கு அப்டேட் பார்க்க வரவங்க, டக்குனு பரிதாபங்களோ, சித்து விலாக்ஸோ பார்த்துட்டு, அடுத்து அப்படியே போயிடும். பார்த்தா 1 ஹவர், 2 ஹவர் போயிரும். இதுதான் YouTubeல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்ட்ராக்ட் ஈஸியா உங்கள பண்ணி விட்டுரும். நீங்க படிக்க தான் போவீங்க. பட் உங்கள ஈஸியா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ, அதுக்கு தான் முடிஞ்ச வரை ஆப் அண்ட் வெப்சைட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைமுக்கு மேல உங்களுடைய ஸ்டடி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு YouTube பக்கம் வாங்க. அதுக்கப்புறம் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆனா என்ன? ஆக கட்டிக்கு என்ன? வயசுக்கு வந்தா என்ன? வரா கட்டிக்கு என்னன்னு ஒரு கவுண்டமணி காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க உங்களுடைய அந்த டேவ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுக்கு இன்னொரு ட்ரிக்ஸ் என்னன்னா, காலையில 6 மணிக்கு எந்திரிங்க. முன்னாடியே எந்திரிச்சுருங்க. 6, 6:30க்கு உட்காருங்க படிக்க. 9 மணிக்குள்ள நீங்க முடிச்சிருங்க. என்னத்த? டெஸ்ட் போடுறதோ, வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்றதோ, மெயின்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, காலையில 6லேருந்து ஒரு 9, 9:30 மணி வரை பெர்ஃபெக்ட்டான டைம் வீடியோ பார்த்து படிக்க. ஓகேங்களா? 9 மணிக்கு நீங்க படிச்சிடுறீங்களா? சாப்பிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. YouTubeல போயிட்டு அப்ப நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம அப்டேட்டோ ஏதோ ஒண்ணு பார்க்க வரீங்கன்னா, அப்ப பார்த்துட்டு அப்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு என்னமோ பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஆனா காலையில அந்த 3 மணி நேரம் கரெக்ட்டா படிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, YouTubeலாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட்லாம் ஆகி டோபமைன்லாம் அடி வாங்கி ஒரு மாரி பைத்தியக்கார மாரி ஆயிடும். அப்படியே கண்ணெல்லாம் சொருகும், டயர்டா இருக்கும், எனர்ஜி இல்லாத மாரி லோவா சொங்கி மாரி ஃபீல் ஆவீங்க. இந்த டோபமைன் நீங்க சோசியல் மீடியால லாஸ் பண்ணா அந்த மாரி ஆகும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு குட்டி தூக்கம், ஒரு குட்டி ரெஸ்ட், இல்ல சின்ன வாக், ஒரு மைண்ட ஃப்ரீயா ஒரு 20 மினிட்ஸ் விட்டீங்க அப்டின்னா, நீங்க அந்த டோபமைன் எஃபெக்ட் அப்டியே இருந்து நார்மல் ஆகும். டோபமைன் நார்மல் ஆனதும் இப்போ ஒரு 11 மணிக்கு நார்மல் ஆகுறீங்கன்னா, 11, 12, 1 3 மணி நேரம் நல்லா படிச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் திருப்பி சாப்பிட்டு நீங்க ஃபோன் யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணுங்க. என்னவோ பண்ணுங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுங்க. அப்டேட்ட பாருங்க. இல்ல ஏதோ ஒண்ணு சோசியல் மீடியாவோ, டெலகிராம் குரூப்போ பார்க்குறவங்க. ஏன்னா இத நெறைய பேர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க கண்ட்ரோல் இல்ல. அத எப்படி மேனேஜ் பண்ணலான்னு தான் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துட்டு, திருப்பி நீங்க ஒரு குட்டி நேப் எடுங்க. இல்ல ஒரு பெரிய தூக்கத்த போடுங்க. குட்டி நேப் இல்லன்னா பெரிய தூக்கம். குட்டி நேப்ன்றது 18 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு கீழ தான் இருக்கணும். பெரிய நேப் பெரிய தூக்கம் அப்படிங்கிறது 1 ஹவருக்கு மேல இருக்கணும். ஒரு ஸ்லீப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா நமக்கு 45, 50 மினிட்ஸ்க்கு மேல ஆகும். அதுக்கு மேல தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழணும். அப்படி இல்லையா,
ஒரு தூக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். நடுவுல ஒரு 30 மினிட்டோ, ஒரு 40 மினிட்ஸ்லோ எந்திரிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு டயர்டா இருக்கும். தூங்குன எஃபெக்ட்டும் இருக்காது. மயக்கமா இருக்கும். படிக்க முடியாது. ஸோ ஒரு குட்டி நேப் அப்படி இல்லையா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நல்ல தூக்கத்த போட்டு எழுந்துச்சீங்கன்னா 4, 4:30 மணி வரும். அந்த 4, 4:30 மணிக்கு போய் ஒரு டீய போட்டு ஒரு வாக்கிங் ஏதோ ஒண்ணு பிசிக்கலோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு, ஒரு 5 மணிக்கு உட்காருங்க. 5 மணிக்கு உட்காந்தீங்கன்னா, அப்படியே மெதுவா உங்களுடைய ஃபோக்கஸ் கிடைக்கும். 6 மணிலேருந்து 9 மணி வரை பக்காவா இருக்கும். நீங்க என் கன்டென்ட் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? அதில மிகப்பெரிய கன்டென்ட் எல்லாமே நான் வந்து இந்த ஈவினிங் 6 டூ 9 மணிக்கு யோசிக்கக்கூடியத வச்சு தான் நான் எடுப்பேன். என்னுடைய பக்காவா நான் கரண்ட் அஃபேர்ஸ அந்த டைம்ல தான் படிப்பேன். மிகப்பெரிய கஷ்டமான ஒர்க் என்ன, நான் ஆஸ்பிரண்டா இருந்தபோது கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸ நான் அந்த டைம்ல தான் படிப்பேன். மிகப்பெரிய தடையா இருந்தது மெயின்ஸ். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன காலையில 6 மணிலேருந்து 9 மணி வைப்பேன். மார்க் டெஸ்ட் போற டைம்ல கடைசி 10 நாள்ல காலையில 9 மணிலேருந்து 12 மணி வரையும் மெயின்ஸ் மார்க் போடுவேன். அந்த 10 நாள்ல, லாஸ்ட் 10 நாள்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, காலையில 6 மணிலேருந்து 9 மணி எடுப்பேன். மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல வீடியோ பார்க்க யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போக போக செக்ஷனல் டெஸ்ட் போட யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அத பகலுக்கு ஷிஃப்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருவோம்னா, ஆ ஃபுல் டெஸ்ட்க்கு பகல யூஸ் பண்ணிப்போம். எக்ஸாம் டைம், ஹால் டிக்கெட் டைமா யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது என்னுடைய ரொட்டீன் எனக்கு 2022லும், 23லும் பக்காவா எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அத தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த டோப்பமைனு, டிஸ்ட்ராக்ஷனு இது எல்லாம் தாண்டி தான் நான் வந்திருப்பேன். நீங்க அத தான் பண்ணுவீங்க இப்ப. இப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நான் இருந்தத விட இப்ப அதிகமா இருக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா நெறைய சோசியல் மீடியா பிரபலங்கள், நெறைய சேனல்ஸ், நெறைய ஷார்ட்ஸ், நெறைய Instagram குரூப் இருக்கிறதுனால உங்கள ஈஸியா அப்படி டக்குன்னு அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கு தான் நான் சொல்றேன். YouTubeக்கும், ஆப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான். ஆப் வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, அங்க சித்து விலாக்ஸோ இல்ல பரிதாபங்களோ வந்து, நீங்க வந்து எங்க வீடியோ பாருங்கன்னு கேட்கவா போறாங்க? நீங்க போய் டிஸ்ட்ராக்ட் ஆக போறீங்க? இல்ல. நோட்டிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச வர ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மத்த YouTube, அந்த YouTube, Instagram நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ல படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்க தான் போய் சோசியல் மீடியாவ ஓப்பன் பண்ணி, நீங்களா வாண்டடா போய் ஓப்பன் பண்ணி பார்க்குற பிரச்சனை இல்ல. ஆனா, நீங்க ஒரு விஷயம் செய்ய போயி, அது பார்த்து நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா லாங் டெர்ம்க்கு அது உங்கள உங்களுடைய கோல்ஸும், டார்கெட்டும், உங்களுடைய பிரிப்பரேஷனும் அடி வாங்கும். அதான் ஒரே பிரச்சனை இந்த YouTubeல. மத்தபடி YouTubeலயும் நார்த் இந்தியாவுல, தமிழ்ல, இங்கிலீஷ்ல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சோர்சஸ் நெறைய கொட்டி கிடக்கு. நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். இந்த டிஸ்ட்ராக்ஷன உங்களால கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா, YouTubeஅ மெயின் பிரிப்பரேஷன் சோர்ஸா வச்சுக்கலாம். மெயின்னா மெயின்ஸ்க்கு இல்ல. மூலதனமா முக்கியமானது. சரிங்களா? அப்படி இல்லையா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆப் அண்ட் வெப்சைட்ட தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதில ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அப்புறம் YouTubeல பிராக்டிஸ்க்காகவும், கைடன்ஸ்க்காக முக்கியமா யூஸ் பண்ணிக்கலாம். YouTubeஅ கொஸ்டின் கத்துக்கிறதுக்கு இல்லன்னா கூட பரவால்ல. கைடன்ஸ்க்காக வீட்லருந்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும்? எப்படி எக்ஸாம் இருக்கும்? இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டுருக்காங்க? என்ன கட் ஆஃப் வரும்? எல்லாமே நான் புரொவைட் பண்ணியிருக்கேன். என் மூலியமா நெறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. என்கிட்ட வந்த ஃபீட்பேக் அதுதான். ஓகேங்களா? அதுக்கு நீங்க கண்டிப்பா YouTubeஅ நம்பி இருக்கலாம். தப்பில்ல. உங்க இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஸ்டாஃப் உடைய ஃபீட்பேக் தான் உங்களுக்கு கிடைக்கும். YouTubeல மல்டிபிள் ஸ்டாஃப் உடைய ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபீட்பேக் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா? நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க பிரிப்பேர் பண்ணியிருக்கிறது கரெக்ட்டான பாத் தானா? ஈவன் தோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனால கூட இது ஒரு கைடன்ஸ் வீடியோ தான் உங்களுக்கு. இது மிகப்பெரிய வீடியோவா வரும். நான் போட்டதிலே மிகப்பெரிய டியூரேஷன் வீடியோல ஒன் ஆஃப் தி வீடியோ இருக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, இது வந்து இதுதான் பேங்க் எக்ஸாம்னா இப்படி தான் இருக்கும். பேங்க் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டும் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூட்க்கு பிலிம்ஸ் பிளஸ் லைப்ரரி, ஆப் அண்ட் வெப்சைட்ல பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸு ஸ்டடி ஹால்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஆப் வெப்சைட்டும், யூடியூபும் படிக்கிறவங்க ஸ்டடி ஹால் இல்ல லைப்ரரில போயிட்டு படிங்க. அம் வீட்ல படிக்கிறத தவிருங்க. அப்படி வீட்ல படிக்கிறீங்கன்னா, நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னா, காலையில 6 மணிலேருந்து 9, ஈவினிங் 6லேருந்து 9. நீங்க அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு வந்திருக்கணும். அந்த தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு வந்த உடனே நீங்க டோபமைன் அஃபெக்ட் ஆகக்கூடிய ரீல்ஸோ, இல்ல எந்த ஒரு காரியத்தையும் பண்ணியிருக்க கூடாது. ஃப்ரெஷ்ஷா அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்காந்துரணும். உட்காந்து ஆப்லயோ, வெப்சைட்லயோ, யூடியூப்லயோ படிக்கிறீங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மத்த அந்த டோபமைன் வீணாகக்கூடிய அ ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எது வேணாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் பெர்மனன்ட்டா டோபமைன் வீக் ஆகுற மாரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பசங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா அத நீங்க தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரை தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்டின்னா, அது வந்து 3 நாள், 4 நாள் ஆகும் நீங்க ரெக்கவர் ஆக. கண்டிப்பா அது உங்களுடைய பிரிப்பரேஷன டயர்ட் ஆக்கி விட்டுரும். சோம்பேறித்தனத்த வர வைக்கும்.
மோட்டிவேஷன்லெஸ்ஸா இருப்பீங்க. டிசிப்ளினா ஃபாலோ பண்ண முடியாது. முடிஞ்ச வர சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டைம்ல. அதுவும் இந்த மாரி எக்ஸாம் இல்லாத டைம்ல. ஓகேங்களா? எந்த ஒரு ட்ராப்லயும் நீங்க விழுந்துறாதீங்க. நெறைய Instagramலலாம் பயங்கரமா மோசமான சிச்சுவேஷன் இப்பலாம். ஒரு ஆஸ்பிரண்ட்க்கு அ தேவையில்லாத ஒரு ஆப்னா அது Instagram தான். ஓகேங்களா? அ YouTubeல ஷார்ட்ஸ்ன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இப்ப நெறைய பேர் நாமளே வந்து இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோ குடுப்போம். நெறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அவங்க கோர்ஸ் விக்கிறதுக்காகவோ, ப்ரமோஷன்ஸ்க்காகவோ, இல்ல கன்டென்ட்ங்கிற பேர்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அத பார்க்க போயி டைவர்ட் இப்போ ஒரு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்டின்னா, இப்போ ஒருத்தரு ஒரு தரமான ஒரு கன்டென்ட் எஜுகேஷன் வீடியோ போட்டிருக்காரு. இல்ல ஒருத்தரு இப்ப நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். நாமலாம் போடுவோம்ல. இப்ப நான் இந்த வீடியோல சொன்னேன்ல அந்த 599க்கு நான் வீடியோல சொல்றேன். அவங்க தனியா ஷார்ட்ஸ் எடுத்து இந்த மாரி ஆஃபர் போயிட்டுருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த டைம் நீங்க ஸ்க்ரால் பண்றீங்க அப்டின்னு வச்சுக்கங்களேன். அடுத்த வீடியோ என்ன வரும்? சித்தி விலாக்ஸோ, பரிதாபங்களோ இல்ல ஏதோ ஒண்ணு வரும். ஓகேங்களா? அப்படியே டக் டக் டக்ன்னு அப்படியே போயிடும் டைம். ஸோ இது வந்து பயங்கரமான ட்ராப். இதுதான் ஒரே ஒரு நெகட்டிவ் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பொறுத்தவர. சரிங்களா? ஸோ அந்த மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கணும். மத்தபடி அ இந்த சோர்ஸஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். இன்ஸ்டிடியூட்டோ, ஆப் வெப்சைட்டோ, யூடியூபோ ஓகேங்களா? இதுக்கு மேல சொன்னா போர் அடிச்சிரும். அந்த 3 மாசம், 6 மாசம், 12 மாசம் ஏதோ சொன்னீங்களே அத சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பார்க்காம கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்லாம் திட்டியிருப்பாங்க. பட் இப்ப நான் சொல்றேன் முன்னாடி சொல்லியிருக்கணும். 3 மாசத்துல யாரால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்? ஓகேங்களா? ஆல்ரெடி எம்பிஏக்காக கேட் எக்ஸாம் ஓகேங்களா? கேட் எக்ஸாம்க்கு ஹெவியா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இல்லன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி அந்த மாரி ரயில்வே அந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லா கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கூட அப்டேட்டா இருப்பாங்க. என்ன ஒண்ணுன்னா, அப்படியே கொஞ்சம் ஒரு 25% சேஞ்ச் பேங்க்குக்கு மாறுனா, அத மட்டும் மாத்துறதுக்கு, இல்ல அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு இங்கிலீஷோ, இல்ல மேத்ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அன்னைக்கு எக்ஸாம் ஃப்ளோ நல்லா இருந்து பெர்ஃபெக்ட்டா கிளிக் ஆனா, 1000ல் ஒருத்தங்க இந்த மாரி. இப்ப தமிழ்நாட்டிலருந்து ஒரு 1000 பேர் கிளியர் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதுல ஒருத்தங்க வேணா இப்படி கிளியர் பண்ணலாம். அதுலயும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டரா அந்த கேட்டகரி வந்துரும். ஓகேங்களா? இப்போ அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல, இன்னும் ஒரு சில கேட்டகரிலலாம் 55 மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் சொல்றேன். இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க 3 மாசத்துல பாஸ் பண்ணா உண்மையா இல்லையா? பண்ண முடியுமா? முடியாதா? இப்போ நீங்க 3 மாசத்துல 55 மார்க் எடுக்க முடியாதுன்றீங்களா? எடுக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு சில பேர் கட் ஆஃபா இருக்கும். அவங்க 3 மாசத்துல பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லையா? அவங்க ஜெனரல் கேட்டகரியாவோ, இல்ல ஓபிசியாவோ, இல்ல இன்னும் சில கேட்டகரிலாம் இருக்குல்ல, அதில கூட இருந்திருப்பாங்க. கட் ஆஃப் அதிகமா தான் இருந்திருக்கும். ஆனா, ஆல்ரெடி இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதில இவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். யாரோ ஒருத்தர வச்சு நம்ம இதுதான் உண்மை அப்படின்லாம் முடிவுக்கு வர முடியாது. அவங்க அவங்களுடைய கட் ஆஃப் என்ன? அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்க? அண்ட் அவங்களுடைய பேசிக் பேக்கிரவுண்ட் என்ன? பேக்கிரவுண்ட்னா ஸ்டடி பேக்கிரவுண்ட். அ எ எ எதுலேருந்து வராங்க? பே ஆல்ரெடி பிளேஸ்மென்ட்டுக்கோ, எஸ்எஸ்சி, ரயில்வேக்கு ஏதோ ஒண்ணு படிச்சிருக்காங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 5 வருஷம் எஸ்எஸ்சி படிச்சிருந்திருப்பாங்க. பக்காவா கடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சேஞ்சுக்கு வந்து எழுதலான்ட்டு டக்குனு கிளிக் ஆயிருக்கும். ஸோ, நீங்க 6 மாசத்துல 3 மாசத்துல பேங்க் எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க? 5 வருஷம் நான் எஸ்எஸ்சி படிச்சிருந்தேன். சிலபஸ் எடுத்து எவ்வளோ வித்தியாசம் இருக்கு? இங்கிலீஷ் நம்மளோட அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் இருந்தா ஈஸி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றது. ஆப்டிட்யூட் இருந்தா அத விட ஈஸி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றது. ஓகேங்களா? ரீசனிங்ல அக்யூரசியா போறீங்களா? அதுவும் ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ, ஏதான ஒரு 2 சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 3 மாசம்ன்றது பெரிய டாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பரிதாபங்களே போட்டு பொளந்தாங்க. இந்த 3 மாசத்துல பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்றத பத்தி. 6 மாசம். இப்ப ரீசென்ட் இப்போ போய்க்கிட்டு இருக்கக்கூடிய டாக் 6 மாசம் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? அண்ட் இன்னொன்னு ஒரு பேங்க் எக்ஸாம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது 3 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணிற முடியும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு, அது ரிசல்ட் ப்ராசஸ்க்கு ஒரு 7 டூ 8 மந்த்ஸ் ஆகும். ஆனா, அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, இப்ப ஜூன் மாசம் 1ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட்டுங்களா? ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாசம் வர உங்களுக்கு பிரிலிம்ஸ் ஒரு 60 நாள். ஜூன், ஜூலை ஓகேங்களா? 60 நாள் பிரிலிம்ஸ் கிளாஸ். 45 நாள் தான் நடக்கும் வழக்கமா. 45லேருந்து 60 நாட்கள் பிரிலிம்ஸ் கிளாஸ் நடக்கும். ஸோ 1 1/2 மாசத்துலேருந்து 2 மாசத்துல பிரிலிம்ஸ் கிளாஸ் முடிஞ்சிரும்.
பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு சில நேரங்கள் 40 நாள், சில நேரங்கள் 35 நாள், சில நேரம் 50, 60 நாள் டைம் தருவாங்க மெயின்ஸ்க்கு. ஸோ 1 1/2 மாசம். ஸோ அந்த 3 1/2 மாசம், 2 மாசம் பிலிம்ஸ், 1 1/2 மாசம் மெயின்ஸுக்கு. இந்த 3 1/2 மாசத்திலேயே நீங்க ஒரு கோச்சிங் சென்டர்ல கிளாஸ் சேர்றீங்க. ஒரு பேட்ச் பெர்ஃபெக்ட்டா ஒரு ஆர்ஆர்பிக்கு இல்ல ஐபிபிஎஸ்க்குன்னு போய் சேர்றீங்கன்னா, உங்களுடைய கிளாஸ் டியூரேஷனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 45 டூ 50 டேஸ் பிலிம்ஸுக்கும், மெயின்ஸுக்கு எடுக்க மாட்டாங்க நெறைய பேரு. பிலிம்ஸ் கிளியர் பண்ணா தான் மெயின்ஸ்க்குள்ளயே கூட்டு போவாங்க. டைரக்ட்டா பிலிம்ஸ் முடிஞ்சு நேரா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கூட்டு போயிருவாங்க. அண்டு ஒருவேள நீங்க மெயின்ஸ் முன்னாடியே போய் சேர்றீங்க அப்டின்னா கூட, அது ஒரு 25லேருந்து ஒரு 40 நாள் நடக்கும். மூ 3லிருந்து 3 1/2 மாசத்துல கிளாஸ் வேணா முடிக்கலாம். நீங்க சிலபஸும் அரைகுறையா முடிச்சிருப்பீங்க. புதுசா சேர்றவங்க சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அரைகுறையா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுதான் ப்ராசஸ். 3 மாசத்துல பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமான்னா, இந்த மாரி ஃபேக்டர்ஸ் மூலியமா வேணா யாருனா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா 3 மாசத்துல எக்ஸாம் சிலபஸ கிளாஸ் எடுக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்களே உங்களாலே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது என்ன என்ன மிஸ்டேக் பண்றீங்க அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் எடுக்கும். அது டைம் எடுக்கும். சரிங்களா? சரி. அந்த 3 மாசத்துல நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஒரு சில எக்ஸாம்ஸ் வரும். அப்பதான் நீங்க பிலிம்ஸே கிளியர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்ல இந்த 3 மாசத்துல பிலிம்ஸ் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு படிச்சீங்கன்னா, எத்தன வருஷம்னாலும் பாஸ் பண்ண முடியாது. உங்களுடைய கோல் என்னவா இருக்கணும்னா, சிலபஸ கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு, அத மார்க் டெஸ்ட்ல போடும்போது பயங்கரமா அடி வாங்கும். ஓகேங்களா? 20 மார்க், 15 மார்க், நான் போட்ட ஃபர்ஸ்ட் மார்க்ல எனக்கு வந்தது 26 மார்க். ஓகேங்களா? அது ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம். 26 மார்க் வந்துச்சு. அப்ப 26 மார்க் எடுத்தா எப்படி இருக்கும்? 3 மாசம் படிச்சுட்டு போயிட்டு ஒரு மார்க் டெஸ்ட் போட்டா 26 மார்க் வருது அப்படின்னா, எப்படி இருக்கும்? ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் ரியல் எக்ஸாம்ல எடுத்தத விட கொஞ்சம் கஷ்டமான பேப்பரா இருக்கும். அப்போ ஆல்ரெடி மார்க் கம்மியா இருக்கா? ரொம்ப நீங்க டிமோட்டிவேட் எக்ஸாமே வேணாம்னு விட்டு ஓடிருவீங்க. அந்த மாரிலாம் நெறைய பேர் போயிருவாங்க. ஓகேங்களா? அப்போ 3 மாசத்துல 26 மார்க் தான் எடுக்க முடியும். எனக்குன்னு நான் சொல்றேன். நெறைய பேருக்கு இது நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா, எந்த கொஸ்டின் எடுக்குன்னு தெரியாது. இப்பலாம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செக்ஷனல் டைமிங்கே கிடையாது. எடுத்து உட்காந்துட்டு ஒரே பசில்ல மார்க் டெஸ்ட் வேற இருக்குல்ல. அந்த ஒரே பசில்ல உட்காந்து 1/4 மணி நேரம் போட்டேன். ஒரு இன்புட், அவுட்புட் அப்பலாம் பிலிம்ஸ்ல இன்புட், அவுட்புட் கேட்பாங்க பியூர்லாம். அதே மார்க் டெஸ்ட்ல கேட்பாங்க. கண்டிப்பா மார்க் டெஸ்ட்ல கேட்பாங்க. அப்ப அந்த மார்க்ல. கிரேட் அப் அந்த மாரிலாம் மார்க்லாம் அடா கிரேட் அப் தான் அப்பலாம். ஓகேங்களா? ஆலிவ் போர்ட் அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும். பெரிய ஜீனியஸ் படிக்கக்கூடிய ஆப் அப்படிங்கிற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப ஆலிவ் போர்ட் எல்லாராலயும் அட்டெண்ட் பண்ண முடியும்ன்றது ஓகே பரவால்ல. ஓகேங்களா? அப்ப அடா கிரேட் அப் 2 தான். அதில உட்காந்து டைமே போயிடும். ஃபுல்லா டைம் மேனேஜ்மென்ட் தெரியாது. என்ன அப்ரோச் எதுவுமே தெரியாது. அந்த 3 மாசத்துல உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த இந்த டாபிக் இது. இதெல்லாம் சிலபஸ் இவ்வளோ தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணா மட்டும் தான், அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ் உங்களால கிராக் பண்ண முடியும். நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்ப பிரிப்பேர் பண்ணுங்க. இப்ப பிரிப்பேர் பண்ணிட்டு வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, அ அ எக்ஸாம் வரும்போது நீங்க அத கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வருதா? இப்போ ப்ரிப்பேர் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்றீங்களா? ஐடிபி எக்ஸாம்ஸ்லாம் நடுவுல வருது. எஃப்சி எக்ஸாம்லாம் வருது. ஆர்பிஐ இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன பண்றீங்க? அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீடியோஸ்லாம் பாருங்க. ஆப், வெப்சைட்டு, யூடியூப் எங்க வேணுமோ வீடியோ போய் பாருங்க. குரூப் உட்காந்து ஸ்டடி பண்ணுங்க. பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்க்குள்ள போகும்போது ஒரு 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 போருக்கு ரெடி ஆகி போற மாரி இருக்கும். ஒரு போரே நீங்க பார்க்காம, எடுத்த உடனே நெட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு, அ சும்மா உங்க கூட இருக்கிறவங்க கூட சண்டை போட்டு, நேரா போய் ஒரு போருக்கு நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா பலி ஆகிடுவீங்க. அந்த மாரி தான். ஒரு நெட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு, டைரக்ட்டா போய் இன்டர்நேஷனல் மேட்ச்ல போயிட்டு செஞ்சுரி அடின்னா அடிக்க முடியுமா? ஒரு பிளேயரு டைரக்ட்டா அ ஐபிஎல் ஃபைனல்ல போய் செஞ்சுரி அடின்னா அடிக்க முடியுமா? இல்ல ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல போய் செஞ்சுரி அடின்னா அடிக்க முடியுமா? நெட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெட்ட விட்டு வெளிய வந்து கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணணும். மேட்ச் பிராக்டிஸ் பண்ணணும். ஐபிஎல்லுக்கே ஒரு சாதா ஐபிஎல்லுக்கே இவ்ளோ பண்றாங்கல்ல. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயருக்கே இதெல்லாம் பண்றாங்கல்ல. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பிராக்டிஸ் ஆரம்பிச்சுடுறாங்க. நெட் பிராக்டிஸு, கிரவுண்ட் பிராக்டிஸ் ஒரே டீம்ம 2ஆ பிரிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள போட்டி. அதுல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்கள டீம்ல எடுத்து அதுக்கப்புறம் அன்னைக்கு மேட்ச் அன்னைக்கு பிராக்டிஸு, ரெகுலரா டெய்லி பிராக்டிஸு. இதெல்லாம் பண்ணி, அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி, அதுலலாம் ஃபில்டர் பண்ணி தான் மேட்ச்சுக்குள்ள இறக்குவாங்க. ஒரு மேட்ச்ல ஒரு 2 மணி நேரம் தான் மேட்ச் ஒரு ஒரு இன்னிங்ஸு. அந்த 2 மணி நேரம் ஆடுற இன்னிங்ஸ்க்கு முன்னாடி எவ்ளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அதே தான் இதுவும். ஓகேங்களா? 3 மாசத்துல பாஸ் பண்ணுவான். அவனுக்கு ஸ்ட்ரென்த் எங்கேயோ இருந்திருக்கும். ஓகேங்களா? ஒருத்தன் வருவான் இப்ப உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான உதாரணம் இந்த 3 மாசம் பேங்க் எக்ஸாம் பெர்ஃபெக்ட்டான உதாரணம் சொல்லட்டுமா? ரகுவன்ஷி. ஓகேங்களா?
இந்த சின்ன பையன் 14 வயசு கிரிக்கெட்டரு. 14 வயசு தான் ஆகுது. இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 14 வயசுல நீங்க இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரிலருந்து எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ண முடியும். அப்படின்னு நம்ம பிளைண்டா சொல்ல முடியுமா? ரகுவன்சி ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. எல்லாரும் அத பண்ணல. மத்தவங்கள கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு ரகுவன்சி 14 வயசுல வேர்ல்டு கப் அடிச்சு, ஐபிஎல்ல செஞ்சுரி அடிச்சு, மிகப்பெரிய சாதனைலாம் படைச்சதுனால, எல்லாருமே அந்த 14 வயசுல அத பண்ண முடியுமா? பிராக்டிகலா பாருங்க. 14 வயசுல பண்ண முடியுமா? அதே மாரி தான் 3 மாசம் அப்படிங்கிறதும். யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அத வச்சு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க மேபி. அது எல்லாராலயும் முடியாது. ஓகேங்களா? ஆனா 18 வயசுல சாதிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. 22 வயசுல சாதிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. 30 வயசுல சாதிச்சவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. 30 வயசுல டெபியூட் ஆனவங்க, 40 வயசுல டெபியூட் ஆன ஒரு பிளேயர் கூட இருக்காங்க. ஓகேங்களா? அ தாம்பேன்னு ஒரு பிளேயர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 40 வயசுல டெபியூட் ஆனவங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி அவங்களுடைய அன்னைக்கு எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்றது, எப்படி அவங்க டிசிப்ளினா இருக்காங்க, எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த டியூரேஷனே இருக்கும். யாருக்குமே இந்த 3 மாசம், 6 மாசம், 12 மாசம் இந்த பிக்ஸிங் எல்லாம் கிடையாது. சிலபஸ படிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அத அப்சர்வ் பண்ண ஒரு டைம் ஆகும். அதை மார்க் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டுக்கும் ரியல் எக்ஸாமுக்கு உள்ள வித்தியாசத்த போய் நீங்க ரியல் எக்ஸாம் எழுதுனா தான் தெரியும். நாங்க 1000 தடவ கத்துனாலும் உங்களுக்கு புரியாது. நீங்க போய் ரியல் எக்ஸாம்ல எழுதுனா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ரியல் எக்ஸாம்ல அத மேபி கரெக்ட் பண்ணி பக்கத்துல 1/2 மார்க், 1/4 மார்க்ல போகும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் போவீங்க. மெயின்ஸ்க்கு போனதுக்கப்புறம் மெயின்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும். மெயின்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு போவீங்க. இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் செலக்ஷன். இதுதான் ஒரு ரெகுலர் பேங்க் உடைய ஆஸ்பிரண்ட் உடைய ரொட்டீன். ஓகேங்களா? அத விட்டுட்டு நீங்க அத பார்த்துட்டு அப்படியே எடுக்கக்கூடாது. ரொம்ப ஒருத்தர்லாம் 10 வருஷம், 15 வருஷம் அதையும் எடுக்கக்கூடாது. உங்களுடைய ப்ராசஸ் இப்ப நான் சொன்னேன்ல, அடுத்து அந்த அந்த ஸ்டேஜஸ கிராஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜஸ கிராஸ் பண்ணா 1 வருஷம், 1 1/2 வருஷம் தான் ஆகும். ஓகேங்களா? என்ன பிரச்சனை அப்டின்னா, அந்த 1 வருஷம், 1 1/2 வருஷம் கன்சிஸ்டன்ஸா இருக்க மாட்டாங்க. ஆ 6 மாசத்துல ஒரு ஒரு 10, 20 நாள் தான் படிப்பாங்களே ஒரு சில பேர்லாம். ஹால் டிக்கெட் வந்தா 2 நாள் படிப்பாங்க, 4 நாள் படிப்பாங்க. மொத்தமாவே அந்த 1 வருஷத்திலேயே அவங்க படிச்ச டைம், ஒதுக்குன டைம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கூட்டுனா ஒரு 30 நாள் கூட வராது. ஸோ, பேருக்கு அவங்க 1 வருஷமா படிக்கிறாங்கன்னு இருக்கும். ஆனா, அவங்க படிச்ச டைம் அப்படிங்கிறது 30 நாள் தான் இருக்கும். நம்ம சேனல்ல இப்ப மெயின்ஸ் கிளாஸ் எடுக்கக்கூடிய வெனம் சாரு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ எண்ட்ல குடுக்குறேன். எண்ட் ஸ்க்ரீன்ல போயிட்டு பாருங்க. 3 மாசம் அவரு வந்து ஆக்சுவலா அவர் ஸ்கோர் எடுத்ததே நல்ல சூப்பரான மார்க். பட் இருந்தாலும் 0.5ல பிரிலிம்ஸ்லயே அடி வாங்குச்சு ஐபிபிஎஸ் பிஓல. ஓகேங்களா? ஒரு சில எக்ஸாம்ஸ்ல பிரிலிம்ஸ்ல அடி வாங்குச்சு. இப்ப அந்த அவரு ஐபிபிஎஸ் பிஓ தான் ஆரம்பிச்சது படிக்கவே. லேட்டர் இயர் தான். அடுத்த வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னா, ஜனவரிலேருந்து உட்காந்து மே மாசம் வரை பக்காவா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த எக்ஸாம்ல தான் ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல வந்த ஆர்ஆர்பில தான் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்தாரு. ஸோ அவருக்கு எடுத்துக்கிட்ட டைம் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசம் ஒண்ணுமே தெரியாத ப்ரிப்பரேஷனு, அதுக்கப்புறம் அவர் பண்ண பிராக்டிஸ் இம்ப்ரூவைசேஷன், அதுக்கப்புறம் அவர் பண்ண ப்ரிப்பரேஷன். போஸ்ட் அதாவது ப்ரீ பிரிப்பரேஷன். என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாட்கள் 3 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு நமக்கு என்ன இல்ல அப்படிங்கிறத அவர் ஒர்க் அவுட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ல பிராக்டிஸ் பண்ணாரு. பிராக்டிஸ் பண்ணத அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஆல் இண்டியா ரேங்க் எடுத்தாரு. இதுதான் ஒரு பேங்க் ஆஸ்பிரண்டோடைய மைண்ட் செட்டா இருக்கணும். நீங்க கத்துக்கோங்க. என்ன தப்பு பண்ணீங்க? அது உங்ககிட்ட என்ன இல்லன்றத இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்புறம் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுல பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்சர்வ் பண்ணுங்க. அத எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? அதுக்கு நீங்க எங்களுடைய மென்டார்ஸ் அந்த மாரி சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அடுத்த எக்ஸாம் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. பேங்க் எக்ஸாம் கிடைச்சிரும். ஓகேங்களா? இது வந்து அவரு அம் அக்டோபர் ஆரம்பிச்சு, அடுத்த ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் வர்ற வரைக்கும், இந்த ப்ராசஸ ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க அந்த மாரி ரெகுலரா பண்ணாம, ஜனவரி மாசம் 5 நாள், பிப்ரவரி மாசம் 5 நாள், மார்ச் மாசம் 5 நாள், இந்த மாரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, 5 வருஷமாகும், 10 வருஷமாகும், கிளியர் ஆகாம போகும். இந்த மிஸ்டேக் எல்லாரும் நம்ம பண்ணியிருக்கோம். நானும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் எப்போ அந்த இன்டர்வியூலாம் போயிட்டு ஃபைனல் செலக்ஷன்லாம் மிஸ் ஆச்சுல்ல, அதெல்லாம் எப்போன்னா ஒரு 3 மாசம் தான் கன்சிஸ்டன்ட்டா இருந்தேன். 3 மாசம் கன்சிஸ்டன்ட்டா இருந்தேன். எனக்கு அந்த அந்த வருஷம் மட்டும் 4 மெயின்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? 4 மெயின்ஸ் எக்ஸாம் சூப்பரா பண்ணேன். எழுதினது 6 அதில 2 கேவலமா பண்ணிட்டேன். 4 மெயின்ஸ் எக்ஸாம்ல 2 இன்டர்வியூ. அந்த 1 வருஷத்துல மட்டுமே 2 இன்டர்வியூ. 2 கிளர்க் எக்ஸாமு நல்லா பண்ணேன். பார்டர்ல போயிடுச்சு. 2 பிஓ 2மே கிளியரு. பட் ஆனா இன்டர்வியூல எனக்கு பத்தல. ஃபைனல் செலக்ஷன்ல வரல.
ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. ஒரு 3 மாசம் 2, 3 மாசம் ஒழுங்கா நீங்க படிக்கிறீங்கனாலே, உங்களுக்கு அவ்வளோ இம்பாக்ட் இருக்கும்போது, 6 மாசம் நீங்க கன்சிஸ்டன்ட்டா படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவ. அவ்வளோதான். சரிங்களா? எப்படி படிக்கணுன்ற ஐடியா இருக்கணும். அதுக்காக நீங்க 24 மணி நேரமும் நீங்க எப்படி படிக்கணும்னு தெரியாம படிச்சிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். நெறைய மென்டார்ஸ், சீனியர்ஸ் உடைய ஹெல்ப்பையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட், நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். நெறைய பேசியிருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஓடிறாதீங்க இருங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இப்ப நான் கேட்டகரி இப்ப இந்த 3 மாசம், 6 மாசம், 12 மாசம்லாம் விட்டுருங்க. நான் கேட்டகரி எப்படி படிக்கணும்னு சொல்றேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 6 மாசம், 12 மாசம்லாம் உங்களுக்கு இல்ல. நீங்க ஆல்ரெடி எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். அதுக்கு ஆப்பு, ஆப் அண்ட் வெப்சைட். ஓகேங்களா? இது ஆப்பா எனக்கு வைக்கக்கூடிய ஆப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இத தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? ஆப் அண்ட் வெப்சைட். இது 2த்துல போயிட்டு கான்செப்ட்ஸ பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. என் ஆப் தான் இந்த மெயின்ஸ் பேட்ச் தான் வாங்கி படிக்கணுன்றதெல்லாம் இல்ல. உங்களுக்கு எந்த ஸ்டாப் பிடிச்சிருக்கோ எல்லார்கிட்டயும் போய் படிங்க. எல்லார்கிட்டயும் படிங்க. எங்ககிட்டயும் வாங்குங்க. இன்னும் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் நெறைய இருக்குல்ல. எல்லார்கிட்டயும் போய் படிங்க. யார் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது புரியுதோ, இம்ப்ரூவ் ஆகுதா, ஒரு ஒரு 2 மார்க் ஒரு ஸ்டாப் மூலியமா வந்தாலே எவ்வளோ எவ்வளோ இம்ப்ரூவ்மென்ட். 2 மார்க்ல தான் நான் ஃபெயில் ஆனேன். 1 மார்க்ல ஃபெயில் ஆனேன்ல ஃபைனல் செலக்ஷன் வராம. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நீங்க மல்டிபிள் ஸ்டாப் கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஒரு டாபிக் மட்டும் ஒருத்தர்கிட்ட கத்துக்கோங்க. அது லாஜிக்கா கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஆப் அண்ட் வெப்சைட்ல பயங்கரமா ஒரு 2 மந்த்ஸ் படிங்க. ஆல்ரெடி பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்க அப்டின்னா, அத போயிட்டு மார்க் டெஸ்ட்ல பக்காவா செக்ஷனல் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்லாம் போட்டு இம்ப்ரூவ் பண்ணி, உங்களுக்கு எது வரமாட்டேங்குது, டைம் பிரஷர்ல சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டின்ல மட்டும் வீடியோ மட்டும் பார்த்துருந்தா பத்தாது. அது வந்து ஒரு மார்க் ஃபார்மேட்ல கொஸ்டின் செலக்ஷன்ல இந்த கொஸ்டின் விடணும், இத கொஸ்டின் செலக்ட் பண்ணணும், இதுதான் ஆர்டர். அந்த மைண்ட் செட்டோட அந்த இடத்துல அந்த யோசிச்சு உங்களால சால்வ் பண்ணணும்னா, அது செக்ஷனல் டெஸ்ட்ல தான் முடியும். ப்ராப்பரான மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. நெறைய மார்க் டெஸ்ட் இருக்கு. எல்லா மார்க் டெஸ்ட்டும் ஒர்த் தான். ஒரு 2, 3 மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒண்ணே வேண்டாம். 3 மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. மாத்தி, மாத்தி, மாத்தி செக்ஷனல் டெஸ்ட்டா போட்டு தள்ளுங்க. ஓகேங்களா? எல்லாமே மெயின்ஸ்க்கு சொல்றேன். பிரிலிம்ஸ்க்கு இதே ஸ்ட்ராட்டஜி தான். ஆப்ல வீடியோ பார்க்குறீங்க. மெயின்ஸ்க்கு அதுக்கப்புறம் போயிட்டு செக்ஷனல் டெஸ்ட் எழுதுறீங்க. செக்ஷனல் டெஸ்ட்ல எத அட்டெண்ட் பண்ணணும், எத விடணும். அட்டெண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின டைம் பிரஷர்ல அட்டெண்ட் பண்ணுங்க. கஷ்டமா இருக்கக்கூடிய கொஸ்டின அட்டெண்ட் பண்ணிட்டு, அத சால்வ் பண்ணி பாருங்க. அப்புறம் தப்பு பண்ண கொஸ்டின ஏன் தப்பு பண்ணேன்னு பாருங்க. அட்டெண்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ ஏன் இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கிற கொஸ்டின் சில நேரம் அட்டெண்ட் பண்ணாம போயிடுவாங்க. ஏன் இத விட்டீங்க அப்படிங்கிறத பாருங்க. கொஸ்டின் செலக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு 2 மாசம் ஆப்ல படிங்க. அப்புறம் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, மார்க் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்போ நெறைய கத்துப்பீங்க. என்ன கத்துப்பீங்கன்னா, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத கத்துப்பீங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன டாபிக்ல உங்களுக்கு ப்ராப்பரா தெரியல, கான்செப்ட்ஸ் புரியல அப்படிங்கிறத திருப்பி ஆப் வந்து வெப்சைட்ல வந்து படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். எக்ஸாம் சீசன்ல அப்புறம் உங்களுடைய வீக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் போயி ரியல் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய டைம்ல மார்க் டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி பிலிம்ஸ் கிளியர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப தான் சார் நான் ஐபிபிஎஸ்க்கே வரேன். ஆனா நான் ஆல்ரெடி வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன் அப்படிங்கிறவங்களும் இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். என்ன ஒண்ணுன்னா, இவங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி பார்த்துருப்பாங்க. நீங்க எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் இருக்கும். டாபிக்ஸ்லாம் தெரியும் ஓரளவுக்கு. ஆனா ஒரு சில டாபிக்ஸ்லாம் புதுசா கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அத ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணுங்க. எஸ்எஸ்சிலேருந்து வரீங்க, டிஎன்பிசிலேருந்து வரீங்கன்னா, நெறைய நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கும். எக்ஸாம் பத்தின காம்படிஷன் எக்ஸாம் பத்தின ஒரு பயம் இருக்காது. ஆனா உங்களுக்கு பேங்க் ஐபிபிஎஸ்க்கு அடாப்ட் ஆகுறதுக்கு ஒரு 1 1/2 மந்த்ஸ்லேருந்து 1.5லேருந்து ஒரு 2 மந்த்ஸ் அடாப்ட் ஆக எக்ஸாம் பாஸ் பண்ண சொல்லல, அடாப்ட் ஆக சொல்றேன். ஏன்னா இவ்வளோ நாள் ஆகும். இதே இதே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆப், வெப்சைட் ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி இத்தன மாசம் நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதே மாதிரி மார்க் டெஸ்ட்ட போடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்னென்ன தப்பு பண்றீங்கன்னு பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்க. என்னென்ன டாபிக்ஸ் வரலன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த டாபிக் எனக்கு வரல அப்படிங்கிறது. திரும்ப நீங்க போய் என்ன பண்றீங்க அப்படின்னா, போயிட்டு மார்க் டெஸ்ட் எடுக்குறீங்க. வீடியோ பார்க்குறீங்க, மார்க் டெஸ்ட் போடுறீங்க. என்ன டாபிக் தெரியலையா? திருப்பி வந்து வீடியோ பார்க்குறீங்க. திருப்பி மார்க் டெஸ்ட் போடுறீங்க. வந்துருச்சா? அடுத்த டாபிக் மூவ் ஆகும். இந்த மாரி தான். இல்ல அடுத்த சப்ஜெக்ட் மூவ் ஆகுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா, ஒவ்வொரு டாபிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வாங்க. அது வந்து முடிக்க உங்களுக்குன்னு ஒரு டைம் ஆகும். அந்த டைம் என்னன்னா, நீங்க எவ்வளோ நேரம், எத்தன நாள் கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறீங்க, கன்டினியூவா படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் ஆகும். நான் 3 மாசம், 4 மாசம், 10 மாசம் இதெல்லாம் சும்மா ரெஃபரன்ஸ்க்கு சொல்றேன். ஓகேங்களா? 2 மாசத்துல அது முடியுமா? அப்படின்னா 2 மாசம் தொடர்ந்து படிச்சீங்கன்னா முடியும். அதுக்குன்னு வாரத்துல 2 நாள் மட்டும் படிக்கிறீங்க. 2 மாசத்துல இது முடிக்க முடியுமா? ஓகேங்களா? ஒருத்தன் 6 நாள் படிக்கிறாங்க.
நீங்க 2 நாள் தான் படிக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு 2 மாசம் முடிக்கிறது உங்களுக்கு 6 மாசம் ஆகும். ஓகேங்களா? ஒரு சில டைம்ல ஆகவே ஆகாது. ஏன்னா, அத்தன கேப் விட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ரெகுலரா படிங்க. ஓகேங்களா? ரெகுலரா படிங்க. ரெகுலரா படிச்சிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கான மினிமல் டைம நீங்க எடுத்துப்பீங்க. ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ராப்பரான சோர்ஸ்ல எடுத்து படிங்க. ஓகேங்களா? ரைட். காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, ஆ அரித்மெட்டிக் டாபிக்ஸோ, இல்ல ஸ்பீட் மேத்ஸோ, இல்ல ரீசனிங்ல அந்த பசிலோ ஏதோ ஒண்ணு. இந்த பேங்க் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வேக்கன்ஸீஸ் என்ன? இந்த எக்ஸாம் உங்களுக்கு சூட் ஆகுமா? சூட் ஆகாதா? இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க பிளேஸ்மென்ட்ல பிரிப்பேர் பண்ணுவீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வருமா? வராதா? ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க பேங்க் எக்ஸாம் தான் சூட் ஆன ஆளா? இல்ல ரயில்வே எஸ்எஸ்சிக்கு போலாமா? டிஎன்பிசிக்கு போலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஏன்னா இங்க வந்துட்டு அங்க ஓடக்கூடாது. அங்க போயிட்டு இங்க வரக்கூடாது. நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிட்டு, நீங்க இப்போ கூட நீங்க ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனலோ யூடியூப் சேனல் நீங்க காசு குடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்ல. உங்களால முடியும்னா காசு குடுத்து வாங்கி படிங்க காலேஜ் படிக்கும்போதே. ஓகேங்களா? யூடியூப் சேனல்ஸ் நெறைய சேனல்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு சேனல்ஸ்ல பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வாங்க. வந்துட்டு நீங்க உடனே ஆரம்பிச்ச உடனே நான் பாஸ் பண்ணிறணும். இந்த ஆஸ்பிரண்ட்க்கு தான் அந்த ஆங்கர் போடுவாங்க. 3 மாசத்துல பாஸ் பண்ணிடலாம். வந்து ஜாயின் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இவங்க தான் அந்த கனவோட வருவாங்க. இவங்களுக்கு இன்னுமே தெரியாது. இந்த பேங்க் எக்ஸாம் பத்தி இன்னுமே தெரியாது. ஸோ இப்ப 3 மாசத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு சில கேட்டகரில இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஆல்ரெடி வேற ஃபீல்ட்லேருந்து வந்திருப்பாங்க. இந்த மாரி ரயில்வே எஸ்எஸ்சிலேருந்து, இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ, இல்ல நீங்க காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்கோ நல்லா படிச்சுட்டு வந்தவங்க தான் இந்த 3 மாசத்துல, 6 மாசத்துல கிளியர் பண்றவங்கலாம். சரிங்களா? நீங்க அந்த டைம் லைனுக்கே போக வேண்டாம். ப்ராப்பரா படிங்க. படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன தப்பு பண்றீங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்க டார்கெட் பண்ணி அடிங்க. எடுத்த உடனே எக்ஸாம் பின்னாடி ஓடுனீங்கன்னா, உங்களால எதுவுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு பேட்ச்‌க்கு சேர்றீங்க, ஐபிபிஎஸ், பிஓக்கு சேர்றீங்க அப்படின்னா, அவங்க அ நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள சிலபஸ் முடிச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா? நீங்க ரிப்பீட்டர்ஸ் யாருனா பார்க்குறீங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ண உடனே, உங்க எக்ஸாம் வரதுக்குள்ள உங்க சிலபஸ கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையான்ட்டு. கம்ப்ளீட் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்து 50 நாள் டைம் இருக்கும். 50 நாள்ல எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும்? சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கவே அவ்வளோ நாள் ஆகும். இந்த 3 மாசம் லாஜிக்கெல்லாம் புதுசா பிகினர்ஸ்க்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேற ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? சில பேருக்கு மட்டும் அது செட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 4, 5 மாசமாச்சும் நீங்க இப்போ என்ன எக்ஸாம்ன்னு கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுங்க. சில பேருக்கு கிடைச்சிரும். சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் டியூரேஷன். ஓகேங்களா? யாருக்கும் பர்ட்டிகுலர் டைம்லாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இல்ல ரொம்ப போட்டு போர் அடிச்சுச்சுனா, உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே இது மாரிலாம் நம்ம பேச மாட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த மாரி வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நெறைய வீடியோ இந்த மாரி போடலாம். ஓகேங்களா? அதே மாரி நம்ம மெயின்ஸ் பேட்ச்ச பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட லிங்க்ல கமெண்ட் செக்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். வெப்சைட் அண்ட் ஆப் உடைய லிங்க். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.